சொல்லு ஜெயரா. அம்மா பார்க்க. Hey guys, welcome back to Zahi Views. It's me Zahi. இந்த வீடியோ நாங்கள் தோட்டத்துக்கு போன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey guys, welcome back to Zahi Views. இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்துக்கிறோம்னா கோல்டன் டீ தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். இது யார் தோட்டம்னா எங்கள் மீனா மாமியோட தோட்டம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ வந்து தோட்டத்துக்குள்ளே போக போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக கோகோனட் ட்ரீயாக இருந்துச்சு. இப்போ நான் வேகமாக போகிறேன். எங்கே போகிறேன்னா தண்ணி தொட்டியை பார்க்குறதுக்கு போகிறேன். இங்கே ஒரு ஸ்லைடு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஊஞ்சால் இருந்துச்சு. இங்கே நிறைய குட்டி குட்டி செடியாக வச்சுக்கிறாங்க. இந்த இங்கே பாருங்க ஸ்லைடு தெரியுது. உட்கார்றதுக்கு சேர்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க. இதுதான் தொட்டி. இங்கே தான் நாங்கள் போய் குளிக்கணும். தூரத்தில் இருக்கிற பிளேஸில் தான் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம். இந்த இடத்துல வந்து சமையல்லாம் பண்ணலாம். வாங்க நான் உங்களுக்கு இப்போ தொட்டில் காமிக்க போகிறேன். அங்கே பாருங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தொட்டி ஃபுல்லாக தண்ணி நிறச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குட்டியா சின்னதாக கம்பி வச்சுக்கிறாங்கல்ல, அங்கதான் சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கணும். இன்னும் தொட்டியில் இன்னும் ஃபுல்லாகல தண்ணி. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் போய் போயா போடுறதுக்கு கீழே போய் போட போகிறேன்னா போயா போட்டேன். அதுக்கப்புறம் கண்ணாடிலாம் போட்டேன். நானே ஃப்ரெண்ட் ஆஃபிக்கும் போயா போட்டு கண்ணாடி போட்டு ஹேண்ட் கேப்லாம் போட்டு நான் ரெடியாக ஆகிட்டேன். ஆஃபிக்கு இன்னும் ரெடியாக ஆகலை. இப்போ இவனோட போயா அவன் போட்டுக்கிட்டு இருக்கிறான். தொட்டிக்குள்ளே ரிசாலாம் போயிடுச்சு. நான் இன்னும் போகவே இல்லை. போக போகிறேன்னா போயிட்ட பாருங்களேன், எப்படி அழகாக நீச்சல் அடிக்கிற பாருங்களேன். போயா போட்டு நான் நல்லா ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. ஆஃபிக்கு இன்னும் வரவே இல்லை. இதான் ஆஃபிக்கு வந்துட்டான் பாருங்களேன். சூப்பராக ரெடி ஆகிட்டு என்னையும் ஆஃபிக்கே எங்கள் முத்தாப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ரிஷா வந்து போயா போடாமல் அழகாக ஸ்விம் பண்ணுறா பாருங்க எப்படின்னு. ஆஃபிக்கு பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு பெரிய போயாவும் இருக்கிறனால அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான். ரிஷானும் வரவே இல்லை. ரிஷானுக்கு போயா இல்லாதனால அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு போயா கொடுத்தாச்சு. அவனும் இறங்கிட்டான். நாங்கள் எல்லோரும் ஜாலியாக அழகாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களெல்லாம் முத்தாப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நான் போயா போட்டுக்கிறேன். இது என்னோட செகண்ட் டைம். எனக்கு பயமே தெரியல. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஹாப்பியாக ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கன்சா வேறு தண்ணிக்குள்ளே வர நழுவிட்டே இந்த ரோசி மாமி வந்து அவளை விடவே இல்லை. எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சூப்பராக என்ஜாய் பண்ணேன். கன்சா அழுவுனால ரிஷா வந்து பிடிச்சி நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. நாங்கள் லஞ்ச் இன்னும் சாப்பிடவே இல்லை. நல்லா நான் தொட்டி ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சூப்பராக. என்னோடய ஸ்விம்மிங் காஸ்டியூம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கன்சா பாருங்க நல்லா உட்காந்துக்கிட்டே நீச்சல் அடிக்கிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிட்டு கையை அப்படியே ஆட்டாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிது. கன்சாவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போல. நெக்ஸ்ட் டைம் எங்களோட கன்சா குளிக்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ரிசானுக்கு குட்டி போய கொடுத்தனால ரிசான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா பாருங்களேன். ஒரு வழியாக குளிச்சு முடிச்சுட்டு தொட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ ஹைபிஸ்கஸ் பூ இருந்துச்சு. அது பறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் ஊஞ்சாலில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நானும் ரிஷா ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரிஷா வந்து உட்காந்துக்கிட்டே ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஸ்விங்காக ஆக மாட்டேங்குது. எல்லாம் ஸ்லைடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரிஷா வந்துச்சு. அதுக்கப்புறம் ரிஷானா ஆஃபிக்கு வராங்க. அதுக்கப்புறம் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்.
இவங்களை பாருங்களேன், நான் படிவழியா ஏறி வரேன், இவங்க வந்து லாஸ்ட்ல இறங்கி முடிச்சோன்னே ஏறி வராங்க. இந்த நான் வரேன் பாருங்க, லைட்டா அடுத்தது ரிசா வருது. அதுக்கப்புறம் ரிசான் வரான். அதுக்கப்புறம் நான் மட்டும் ஸ்விங் பண்ணேன். இங்க பாருங்க, தன்சாவும் வந்து ஸ்லைடிங் பண்றதுக்கு வருது. நான் தான் தன்சாவை ஸ்லைடிங் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த தன்சா ஏறிடு பாருங்க, அந்த சைடு இது ஏறுது. இப்போ ஆஃபீக்கு வரான். இவங்க தன்சா வந்து நல்ல வேலை முட்டலை, அதாவது என்ன ஷேப்பில் இதுன்னு பாருங்க. தன்சாவும் ஏறி போகிறான் லைட்டாக. ஒரு ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் தோட்டத்தை விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கன்னா தூரத்தில் நிறைய மயிலாக நிற்கிது பாருங்க, அங்கிட்டு இங்கிட்டு. அவங்க ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்களேன், 4 மயில் இருந்துச்சு. மயில் அப்படியே ட்ரீக்கு பறந்து போச்சு. நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எனக்கு இன்னொரு தடவை குடிக்கணும்னு தோணுச்சு. தோட்டத்திட்டு போகிறதுக்கே மனசே இல்லை எனக்கு. ஆஃபீக்கு வந்து பனங்காவை தூக்கி மயில் மேலே வீசுகிறா பாருங்களேன். அங்கே பாருங்கள் மயில் நிற்கிது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்க பாருங்க. இப்போ மயில் பறக்கு பாருங்களேன், இந்த பறக்குது பாருங்க, சூப்பராக பறக்குதுல. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நாங்கள் தோட்டத்துலேருந்து கிளம்ப போகிறோம். திடீர்னு பக்கிரப்பா போக பிளான் பண்ணிட்டோம். நாங்கள் தோட்டத்துலேருந்து எக்ஸிட் ஆகி நாங்கள் இப்போ வேனுக்கு போக போகிறோம். இப்போ வேனில் போய் ஏற போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கிரப்பா ரீச் ஆகிடும். ரீச் ஆகிட்ட பாருங்களேன், பக்கிரப்பா ஃபுல்லாக கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்தது நாங்கள் கிளம்பிட்டு அடுத்தது வந்து நாங்கள் பெஸ்ட் மம்மிக்கு சாப்பிட வந்துக்கிறோம். டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நாங்கள் பெஸ்ட் மம்மிக்கு வந்துக்கிறோம். எல்லோரும் டீ குடித்தாங்க. குட்டீஸ் எல்லாம் நகர் சாப்பிட்டோம். பீஸா சாப்பிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. பை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. பை.